தமிழகத்தில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஓரிரு இடங்களில் 6 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை நகரை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஆவுடையார் கோவில், மணமேல்குடி, காட்டுமாவடியில் கனமழை பெய்தது. இதேபோல ஆலங்காடு, கொத்தமங்கலம் என மாவட்டத்தின் பிற பகுதிகளிலும் மழை வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக அங்கு குளிர்ச்சியான சூழல் நிலவியது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பெய்த கனமழையால் கழிஞ்சூர் சோழா கார்டன் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழை நீர் சூழ்ந்தது. மழை பொழியும் போதெல்லாம் இதே நிலை நீடிப்பதாகவும் மாநகராட்சி மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். இனிவரும் காலங்களில் தங்கள் பகுதியை பாதிப்பிலிருந்து பாதுகாக்க முறையான சாலை மற்றும் கால்வாய் வசதி ஏற்படுத்தி தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் அருகே நீரில் மூழ்கிய கால்வாய் பாதையில் பைக்கில் சென்ற போது நிலை தடுமாறி கீழே விழுந்த தம்பதியை பொதுமக்கள் மீட்டனர். பொன்னை பெரிய ஏரி நிரம்பி உபரி நீர் செல்லும் கால்வாய் மேல் உள்ள பாதையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அப்போது புதூர் பகுதியைச் சேர்ந்த மதன்குமார், அவரது மனைவி ஆகியோர் பைக்கில் சென்றபோது நிலை தடுமாறி கீழே விழுந்த நிலையில் பொதுமக்கள் இருவரையும் மீட்டனர். பீகார் மாநிலம் நாலந்தாவில் பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கட்டுமானங்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. நாலந்தா பகுதியில் ஏற்பட்ட தொடர் மழையால் லொகைன் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. சாலைகளை மூழ்கடிக்கும் அளவிற்கு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனிடையே கட்டடங்களும் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட காட்சி வெளியாகியுள்ளது. டெல்லியிலும் தேசிய தலைநகர் பிராந்தியத்திலும் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் தண்ணீர் தேங்கி போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. இச்சூழலில் இன்றைய தினம் டெல்லிக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் வருடாந்திர மழையின் சராசரி 777.4 மில்லிமீட்டர் என்ற நிலையில் இந்த வருடத்தில் இதுவரை மட்டுமே 850 மில்லிமீட்டர் மழை அங்கு பதிவாகியுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் சவோய் மாதோபூர் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் களமிறங்கியுள்ளனர். 2 நாட்களாக தொடர்ந்து பெய்த மழையால் பல்வேறு இடங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அமைச்சர் கிரோடிலால் மீனா ஹெலிகாப்டரில் இருந்தபடி ஆய்வு செய்தார். ஜம்மு காஷ்மீரில் கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்படலாம் என ஸ்ரீநகர் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பெய்த கனமழையின் காரணமாக அனந்த்நாக் பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சிந்தன், அனந்த்நாக், கிஷ்ட்வார் பகுதிகளை இணைக்கும் சாலையில் போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே கனமழையின் காரணமாக நிலச்சரிவு மற்றும் மண் சரிவு ஏற்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.